அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கல்லூரிகளும் அது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே பெரும்பாலான மாணவர்களோட சாய்ஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கைங்கிறது 2 வகையாக நடக்குது. ஒன்று த்ரூ கவுன்சிலிங் வழியாக போவோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகிறது. அப்போ அந்த மற்ற புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகிறப்ப பார்த்திங்கன்னா அதிகப்படியான டொனேஷன்ஸுங்கிறது சொல்கிறாங்க. பட் இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டொனேஷனுங்கிறது வாங்குறது இல்லை. அதனால் அதோட பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருடம், அதாவது 2025 வருடத்திற்கான மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன வெப்சைட்டில் போகணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை, இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எஸ்எஸ்என் காலேஜ்னு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த லிங்க்குங்கிறது டேரெக்டாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு எஸ்எஸ்என் காலேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா சர்ச் காட்டும். இதில் இந்த எஸ்எஸ்என் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு போட்டு ssn.edu.inங்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எஸ்எஸ்என் இன்ஸ்டியூஷனோட ஓவரால் வெப்சைட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். ஏன்னா எஸ்எஸ்என்னா நீங்கள் எல்லாருமே நம்ம வெறும் இன்ஜினியரிங்க்கு மட்டுமே நினச்சிட்ருக்கோம். எஸ்எஸ்என்கிற காலேஜுங்கிறது வெறும் இன்ஜினியரிங்க்கு மட்டுமே அவங்க கொடுக்கல. அதுபோக கூடுதலாக அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிப்புகள், இந்த மாதிரியான படிப்புகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டுமே அதில் விஷயம் கிடையாது. அதை தாண்டி ரிசர்ச் சென்டர் இருக்குது, எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ்டு கேரியர் எஜுகேஷன், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ இது எஸ்எஸ்எனோட ஜென்ரலான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள், இங்கே அட்மிஷன்ஸ்னு இருக்குதோ. ஸோ இந்த அட்மிஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த எஸ்எஸ்என் காலேஜோட அட்மிஷன்ஸில் பிஇ பிடெக் அட்மிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்ராட், அதாவது என்ஆர்ஐ கோட்டாக்கான அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலர் அப்ளிகேஷன், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்குங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம அந்த அட்மிஷன்ஸுங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் அட்மிஷன்ஸ் 2025 நவ் ஓப்பன் இருக்கும். இதில் இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு விஷயம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எஸ்எஸ்என் காலேஜில் நீங்களாகவே ஓனாகவே போயிட்டு அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸை நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா CIWG என்ஆர்ஐ கோட்டா அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்கும். ஸோ அப்போ அந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் ரெகுலர் அட்மிஷன்ஸ் 2025 த ஃபார்ம் இஸ் ஓப்பன் அப்படின்னு இந்த பேஜ் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பெயர் கொடுக்கணும், அதுக்கடுத்து உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். உங்களோட எல்லா விதமான கான்டாக்ட்ஸுமே த்ரூ உங்களோட மெயில் மூலமாக தான் வரும். தென் உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓடிபிங்கிறது நம்மளுக்கு மொபைலுக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டேட், என்ன சிட்டி, என்ன ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு போட்டு கேப்சா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மெயில் ஐடிக்கு இதோட லிங்க்குங்கிறது போகும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே லாகின்ங்கிறது பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே லாகின் பண்ணி அவங்க கேட்குற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபில் பண்ணி அவங்க கேட்குற பேமெண்ட், அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு தனியாக ஃபீ இருக்குங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபீக்கான பேமெண்ட்டை பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எஸ்எஸ்என் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஒன்று இருக்குதுங்க, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 கோர்ஸ் இருக்குதுங்க. 9ல் 8 கோர்ஸ் யூஜி கோர்ஸ் ப்ளஸ் ஒரு கோர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஓடிபி வரும், உங்கள் மெயிலுக்கும் வரும், உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வரும். அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்க அவங்க கேட்குற டேட்டாஸ் எல்லாமே என்னென்ன டேட்டாஸ்லாம் கேட்குறாங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் என்ட்ரு பண்ணணும். ஆன்லைனில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட்டுங்கிறது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1600 rupeesங்கிறது நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய 12ஆம் வகுப்போட ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். தென் ஃபைனலாக சப்மிட் கொடுத்தா போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் இவங்க முக்கியமான சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக இவங்க வச்சுருக்கக்கூடிய தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா May 31 வரைக்கும் இவங்க வந்து இந்த அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பனில் இருக்குங்கிறாங்க. ஸோ மாணவர்கள் இன்றைக்கே நம்ம வந்து இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சில பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, சார் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ளை பண்ணால் நம்மளை ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் கூப்பிடலாம் மாட்டாங்க. அவங்க வந்து முழுக்க உங்களுடைய +2 மார்க்கை பேஸ் பண்ணினா கட் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை பேஸ் பண்ண கட் ஆஃபில் 200க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்கியிருக்க மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்களே தவிர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டால் நம்மளை ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஓப்பன் கேட்டகரி, அதாவது நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரி இல்லாமல் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறாங்க. அதே மாதிரி எல்லா விதமான தகவல்களும் உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் வரும். இப்போ இமெயில் ஐடியை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து NRI, PIO, OCI கேண்டிடேட்ஸுமே இது வழியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்டிபிள் என்ட்ரிஸ் வேண்டாம், ஒருத்தருக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் நாங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸில் எந்தெந்த இடத்துலலாம் டீட்டெயில்ஸில் வந்து ஸ்டார் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது போகவும் உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதாவது மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க, ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது முழுக்க அவங்க வந்து உங்களுடைய கட் ஆஃபை வச்சு தான் தருவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரேங்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வர வச்சு அவங்க ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ ப்ராசஸும் ஒரு சின்னதாக ஒரு ஆன்லைன் எக்ஸாம், அதாவது ஒரு டெஸ்ட் ப்ராசஸும் நடத்துவாங்க. இந்த டெஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் ஆப்டிடியூட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரும். அதுபோக மெயினாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான். அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸுங்கிறது கூட பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, இன்டர்வியூ தான் உங்களை பண்ணுவாங்க. ஒரு 2-3 நாளுங்கிறது இந்த ப்ராசஸ்ங்கிறது நடக்கும். இந்த 2-3 நாளில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு ரவுண்டாக கூப்பிட்டு அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் முடிப்பாங்க. பட் ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா நம்ம ஒரு 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ண வரைக்கும் சொல்கிறோம், உங்களுடைய முழுக்க 12ஆம் வகுப்போட மதிப்பெண்களை பொறுத்து தான் வந்து இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது தர்றாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸும் அந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து முழுக்க நீங்கள் எந்த அளவுக்கு 12ஆம் வகுப்போட மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. கடந்த வருஷம் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 180 கட் ஆஃப் 178 கட் ஆஃப் வரைக்கும்லாம் வந்து சீட்டு கிடச்சிதுங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் +2 ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கே அப்ளிகேஷனை போடணும்னு அவசியம் கிடையாது. வரவும் உங்களுடைய கட் ஆஃபை பாருங்கள். ஓரளவுக்கு, அதாவது 178ங்கிறது நான் பெரிய ஹோப்லாம் கொடுக்க மாட்டேன், 180க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் மட்டும் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இதில் பெரிய இந்த ரிசர்வேஷன் க்ரைட்டீரியாலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி 160 கட் ஆஃப் தான் வந்திருக்கு, 150 கட் ஆஃப் தான் வந்திருக்கு, இதுக்கு நான் அப்ளை பண்ணி என்னால் சீட்டு வாங்க முடியுமா, இல்லை அங்கே ரெக்கமெண்டேஷன் பிடிக்க முடியுமா, இங்கே ரெக்கமெண்டேஷன் பிடிக்க முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே பாசிபிள் இல்லை. ஏன்னா கடந்த சில வருஷங்களாக இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறது, சரி என் பையன் 150 கட் ஆஃப் தான் வாங்கியிருக்கிறாரு, 160 கட் ஆஃப் தான் வாங்கியிருக்கிறாரு, இதில் ஏதாவது பண்ணி சீட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. இப்போயுமே ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறேன், 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கினா
நீங்கள் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் போட வேண்டாம், அப்ளிகேஷனுக்கான காஸ்ட்டும் வந்து வேஸ்ட்டுன்னு நான் இப்போயே ஓப்பனாகவே சொல்லிடுறேன். மற்றபடி நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பிடிக்காதெல்லாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட இம்பேக்ட். அதில் வந்து நாங்கள் எந்த விஷயத்துக்குள்ளேயும் வரல. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.